ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் ஸ்பெசிஃபிக்காக இஃபெல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இஃபெல்ஸ் லேர்ன் பண்ணுறப்ப பூலியன் வேல்யூஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இஃபெல்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ட்ரூ ஃபால்ஸ் தான். ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ஒரு சில விஷயத்தை நான் பண்ணி காட்டுறேன். எதுக்கு இந்த பூலியன் வேல்யூ வருது? இப்போ நான் இங்கே ஜஸ்ட் ஓகே demo.java அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே கிளாஸ் டெமோ அண்ட் கீழே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் ஜஸ்ட் system.out.print hello. ஜஸ்ட் இந்த கம்பைல் பண்ணி அவுட்புட் ரன் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணிட்டேன் அண்ட் ஐம் கெட்டிங் இன் ஹெரர். ஓகே, hello.java போட்டேன். சாரி, இட்ஸ் demo.java. கம்பைல் ஆயிடுச்சு அண்ட் இப்போ ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு ரன் பண்ணியாச்சு, ஹெலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போது லெட்ஸே மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ரெயின் இப்போ நமக்கு போயிட்டுருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அப்படி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நான் அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, மழை பெய்யலை அப்படின்னா என்ஜாய் இது சன்லைட் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, இங்கே எனக்கு ரெண்டு சினாரியோ இருக்குது. ஒன்று சினாரியோ 1 இட்ஸ் கோயிங் டு ரெயின், சினாரியோ 2 நோ ரெயின். ஓகேவா, ஸோ இப்போ நான் டேரெக்டாக இது ரெண்டையுமே இப்போ நான் கமெண்ட் பண்ண முடியும் என்னால். ஓகே, இப்போ நான் இங்கே டபுள் ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராம் இதை எடுத்துக்காது. ஜஸ்ட் நமக்கு ரீடிங்க்கு மட்டும் இருக்கும், இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, ஸோ இப்போ நான் இங்கே system.out.printல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன், இங்கே டேக்கன் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ நான் டேரெக்டாக இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதை நான் ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக டேக்கன் அம்ப்ரெல்லா வந்திருக்கு. அப்போது இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன நினச்சிருக்கேன், டேக்கன் அம்ப்ரெல்லா அப்படின்னா ஓகே மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால அம்ப்ரெல்லா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நடந்திருக்கு. இல்லை இந்த இடத்துல நான் அப்படியே மழை பெய்யலை அப்படின்னா என்ஜாய் தி சன்லைட், இதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். அகெயின் டேக்கன் அம்ப்ரெல்லா அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு, என்ஜாய் த சன்லைட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ரெண்டுமே சேம் லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிறதுல ஒரு லைனையும் சேர்த்து பிரிண்ட் பண்ண போகிறோம். டேக்கன் அம்ப்ரெல்லா ஒரு லைனு, அப்புறம் என்ஜாய் த சன்லைட். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ ரெண்டு தனித்தனி லைனில் வந்துருச்சு. ஆனால் இப்போ எனக்கு இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா மழை பெஞ்சா மட்டும் அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இஃப் இங்கே இந்த இடத்துல தான் நம்ம இஃப் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு இங்கே ரெண்டு சினாரியோ இருக்குது. ரெண்டு சினாரியோ இருக்கிறப்ப அதாவது மழை பெஞ்சா கொடை எடுத்துகிட்டு போகணும், மழை பெய்யலை அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு போக வேணாம், சன்லைட்டை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ரெண்டு சினாரியோ. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இஃபோட சின்டாக்ஸ் இதுதான். ஓகே, இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், எகைன் இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இஃப் ட்ரூவாக இருந்துச்சு ஒரு விஷயம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் இங்கே பண்ணலாம். system.out.print எஸ். நல்லா கவனிங்க, இஃப்குள்ளே நான் ட்ரூன்னு எழுதியிருக்கேன். இந்த ட்ரூ அப்படின்றது ஒரு பூலியன் வேல்யூ. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கவனிங்க, இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். அடிக்கடி செமிகோலன் போட மாட்டேன். ஓகே, ஸோ எஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. இஃப் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் ஆகுது. இதே இந்த இடத்துல இப்போ நான் ட்ரூ கொடுக்கல, ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, நான் ட்ரூ கொடுத்தேன், எஸ்ன்னு பிரிண்ட் ஆச்சு. இப்போ நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஓகேவா, இப்போ எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. அப்போது ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப்குள்ளே உள்ளது ஒர்க் ஆகுது. நல்லா கவனிங்க, இங்கே ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப்குள்ளே உள்ளது ஒர்க் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு பூலியன் வேல்யூ நான் போட்டுக்கிறேன்னு, பூலியன் ரெயின் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா, அதாவது ரெயின் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த இடத்துல நான் இஃப் ரெயின் போடுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். ஒன்ஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே நடக்கிறத. ஸோ இஃப் எப்போ ஒர்க் ஆகும், இஃப்குள்ளே உள்ள வேல்யூ ட்ரூவாக இருந்தால் ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பூலியனில் ரெயின் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், இஃப் ரெயினில் என்ன வேல்யூ இருக்குது, ரெயின் அப்படின்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, ட்ரூ இருக்குது. அப்போது இஃப் ட்ரூவாக இருந்தால் system.out.print ஒர்க் ஆகும். கரெக்டாக. அப்போது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இஃப் ரெயின் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன், டேக்கன் அம்ப்ரெல்லா. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். டேக்கன் அம்ப்ரெல்லான்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, சூப்பர். ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். மழை பெஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் சினாரியோ சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ இஃப்குள்ளே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப் நமக்கு ஒர்க் ஆகுது. கரெக்டாக. இப்போ நான் இந்த இடத்துல ரெயின் இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ரெயின் ஃபால்ஸ்ன்னு போடுறேன். அப்போ இந்த இஃப் ரெயின்குள்ளே இஃப் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இஃப்குள்ளே உள்ளது ஒர்க் ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இஃப்குள்ளே உள்ளது ஒர்க் ஆகலை, ஃபால்ஸாக இருக்கிறதுனால. ஓகேவா, இஃப்குள்ளே உள்ளது ஒர்க் ஆகலை, ஃபால்ஸாக இருக்கிறதுனால. ஸோ இஃப்குள்ளே உள்ளது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே தான் நம்ம எல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, இப்போ நான் இங்கே system.out.print போகிறேன். இங்கே என்ஜாய் தி சன்லைட்டுன்னு போடுறேன். இப்போது இந்த சினாரியோவில் நல்லா கவனிங்க, இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்குள்ளே உள்ளது ஒர்க் ஆகும். இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் ட்ரூவாக இருந்தால் எல்ஸ் பக்கமே போகாது. சரியா, இஃப் ட்ரூவாக இருந்தால் எல்ஸ் பக்கமே போகாது, இஃப்ல உள்ளது பிரிண்ட் ஆகிடும்.
ஒருவேளை இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஓகே கண்டிஷன் தான் ஜஸ்ட் இஃப் போது இங்கே ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எல்ஸை போய் பார்க்கும் எல்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும் ஓகே ஸோ இஃப் வந்து இப்போது ஃபால்ஸாக இருக்குது அப்போ என்ன ஆகும் இஃப்குள்ளே உள்ளது பிரிண்ட் ஆகாது எல்ஸ் இருக்கான்னு சொல்லி போய் பார்க்கும் ஆமாம் எல்ஸ் இருக்குது நம்மளோட ப்ரோக்ராமில் அப்போது எல்ஸ்குள்ளே உள்ளதை பிரிண்ட் பண்ணும் இப்போ கவனிங்க இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் என்ஜாய் தி சன்லைட்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது சூப்பரில் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது இஃப்குள்ளே ரெயின் வந்து ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்னு சொல்லி பார்க்குது இஃப் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்குது இஃப் ட்ரூ அப்படின்னா இஃப்ல உள்ளது பிரிண்ட் ஆகும் இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் உள்ளது பிரிண்ட் ஆகும் ஓகே ஸோ இப்படி தான் 2 சினாரியோவை நம்ம வச்சு ஒர்க் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் 2 சினாரியோவை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இது ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் எந்த மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இஃப் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது ஓகே அடுத்தடுத்து நம்ம இஃப்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் ஓகேவா சூப்பர் இப்போது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ இங்கே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை ஆப்ரேட்டர் விச் இஸ் யூஸ் டு கம்பேர் 2 வேல்யூஸ் 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அதாவது இப்போ நான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் நல்லா கவனிங்க இப்போ நான் இங்கே system.out.print இங்கே நான் வந்து 7 greater than 8ன்னு போடுறேன் ஆர் 7 greater than 5 போடுறேன் ஓகேவா ஸோ இந்த கோடை நல்லா இந்த கோடை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லி திங்க் பண்ணுங்கள் 7 greater than 5 7 greater than 5ன்றது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸ்பிரஷன் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அதாவது இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆக்சுவலாக லைக் லெட்ஸே ஏதோ உங்கள் பேர் ராம்னு வச்சுக்கலாம் ராம் 7 வந்து greater than 5பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆமாம் கரெக்டு தான் 7 greater than 5 அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க இல்லை அப்படின்னா நீ சொல்கிறது தப்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு நல்லா மேக்ஸ் தெரியும் ஓகே உங்களுக்கு பக்காவாக மேக்ஸ் தெரியும் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க கரெக்டான ஆன்சர் தான் சொல்லுவீங்க ஓகே ராம் 7 greater than 5 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அதுக்கு ராம் என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லி பார்ப்பீங்க நான் சொல்கிறது கரெக்ட்னா ஆமாம் கரெக்டு தான் ஜான் நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம் நம்மளோட கம்பைலருக்கு மேக்ஸ் நல்லா தெரியும் ஸோ நம்மளோட கம்பைலர் நம்ம சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி நமக்கு சொல்லும் ஓகேவா ஸோ system.out.printல 7 greater than 5ன்னு சொல்கிறேன் ஸோ இப்போது இதுக்கு நம்மளோட கம்பைலர் என்ன அவுட்புட் தருதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை கம்பைல் பண்ணிவிட்டு எகைன் ரன் பண்ணுறேன் ட்ரூ அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துருக்கு ஓகே ஸோ என்னோட கம்பைலர் என்ன சொல்லுது நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ நான் 3 greater than 5ன்னு சொல்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அதாவது 3 5 விட பெருசுன்னு சொல்கிறேன் 3 5 விட பெருசுன்னு சொல்கிறேன் இது என்னோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு மேக்ஸ் தெரியாதுன்னு வச்சுக்கலாம் அப்போ என்னோட கம்பைலர் வந்து இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்குது நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லி என்னோட கம்பைலர் முடிவு பண்ணிடும் ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் திரும்ப கம்பைல் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி என்னோட கம்பைலர் சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூவை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஓகே ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் இது ஒன்று இதே மாதிரி நம்ம லெஸ் தெனும் போட்டுக்கலாம் லைக் 3 less than 5 இது கரெக்டாக தான்ப்பா இது கரெக்ட் 3 less than 5ன்னு போடுறப்ப இது ட்ரூன்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது ஓகே ஸோ இதை தான் நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக we have 2 numbers ஃபஸ்ட்டு வந்து எந்த நம்பர் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் சே which number is greater 2 வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன் ஓகே int num1 equal to 40 int num2 equal to 69 இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஃபைண்ட் அவுட் விச் நம்பர் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேவா எந்த நம்பர் கிரேட்டர்னு சொல்லி எனக்கு தெரியணும் இப்போ நான் system.out.printல num1 greater than num2ன்னு போடுறேன் ஓகேவா நான் இப்போ என்னோட கொஸ்டின் நல்லா கவனிங்க நான் சொல்கிறத நல்லா கவனிங்க num1 greater than num2ன்னு சொல்லிட்டேன் num1 என்னது 40 num2 என்னது 69 இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் ட்ரூவாக வந்துச்சுன்னா ஒருவேளை நான் இது ட்ரூன்னு சொல்லலை ஒருவேளை ஆன்சர் ட்ரூவாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் num1 கிரேட்டர்னு அர்த்தம் கரெக்டாக நான் சொல்கிறது num1 greater than num2 அதாவது 40 greater than 69 ஆமாம் கரெக்டு 40 greater than 69 அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன 40 ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் 40 வந்து 69ஓட பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் என்ன ஆமாம் 40 தான் கிரேட்டர் நம்பர் கரெக்டாக இல்லை இது ஃபால்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகே இது ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா num2 கிரேட்டர்னு அர்த்தம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம் இப்போ நான் எகைன் உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் 70-20 ஓகேவா ஸோ இப்போ நான் இங்கே ஒரு if else ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன் if num1 greater than num2 system.out.print or print number 1 is greater நல்லா கவனிங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அப்படின்றப்ப நம்மக்கிட்ட num1 இருக்குது num1 is 70 நம்மக்கிட்ட num2 இருக்குது which is 20 ஸோ இந்த ப்ரோக்ராமில் ரன் ஆகிறப்ப 70 greater than 20
இது ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? 70 greater than 20 இது ட்ரூவா ஃபால்ஸா? இது நம் ஒன், இது ட்ரூ. கரெக்டாக? ஏன்னா 70 greater than 20 கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். என்னோட கால்குலேஷன் கரெக்டாக தான். அப்போ ட்ரூ. அப்போ நம்பர் 1 இஸ் கிரேட்டர்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து இல்லை இது தப்பு. ஒருவேளை இப்போது 20 greater than 70 இப்போ என்ன ஆகும்? நம்ம ஒன்றில் 20 போயிடும், நம் 2ல் 70 போயிடும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 20. செகண்ட் நம்பர் என்ன? 70. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? 20 greater than 70ன்னு சொல்கிறேன். 20 greater than 70 அப்படின்னா இது ஃபால்ஸு. கரெக்டாக? 20 greater than 70 அப்படின்னா இது ஃபால்ஸு. அப்போது நான் இங்கே என்ன அர்த்தம்? நம்பர் 1 இஸ் கிரேட்டராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எது தான் கிரேட்டராக இருக்கும்? அப்படின்னா எது தான் கிரேட்டராக இருக்கும்? நம்பர் 2 தான் கிரேட்டராக இருக்கும். நம்பர் 2 இஸ் கிரேட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இஃபெல்ஸில் இஃப் நம் 1 greater than நம் 2ன்னு பார்க்குறேன். நம் 1 கிரேட்டராக இருந்தால், நம்பர் 1 கிரேட்டராக இருந்தால் நம்பர் 1 இஸ் கிரேட்டர்னு போடுறேன். இல்லை நம்பர் 2 கிரேட்டராக இருக்குது அப்படின்னா எல்ஸில் நம்பர் 2 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ இது நம்ம இப்போ அவுட்புட் பார்க்குறப்ப நம்பர் 2 இஸ் கிரேட்டர், அதாவது 70 இஸ் கிரேட்டர். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸை எகைன் நம்ம வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போது இன்னும் பெட்டராக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது நம்மக்கிட்ட இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் அப்படின்னா, செக் வெதர் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் ஆர் நாட். நம்பர் 1 நம்பர் 2வும் ஈக்குவலா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம்? கிரேட்டர் தென் லெஸ் தென் ஓகே. கிரேட்டராக இருக்கா லெஸ் தென் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகே, இப்படி பண்ணிக்கலாமா? இங்கே ஜஸ்ட் நம்பர் மட்டும் போகிறேன். 3 = 4, அதாவது 3யும் 4ம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? போன தடவை நான் என்ன சொன்னேன்? 3 greater than 4 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சேன். அப்போ நான் இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். 3 வந்து 4ஓட கிரேட்டர்வா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இது தப்புன்னு சொல்லுவீங்க. இப்போ அதே மாதிரி ஈக்குவலுக்கு நான் இப்போ உங்ககிட்ட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். 3 = 4, 3யும் 4ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? ரன் பண்ணி கம்பைல் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஓகே ஸோ நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒரு எரர் வருது. அன்எக்ஸ்பெக்டட் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது. ஓகேவா? இங்கே சாதாரணமாக இப்போ என்ன வந்திருக்கணும்? ஃபால்ஸ்ன்னு சொல்லி இது கன்வெர்ட் ஆகிருக்கணும். இந்த 3 = 4 அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 2 நம்பரை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நம்பரும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெறும் ஈக்குவல் டு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஈக்குவல் டுவை நம்ம ஆல்ரெடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். திரும்பவும் அதே ஒரு ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா அசைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரியா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 2 ஈக்குவல் டு போடணும். இப்போது 3 = 4 அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதா அர்த்தம். ஓகேவா? 3 = 4 அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் வரல. இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, கிளியரா? இப்போ 2 நம்பர் ஈக்குவலா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிரேட்டர் தன் மாதிரியே ஈக்குவல் டு அப்படின்றது ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 1ம் நம்பர் 2வும் ஈக்குவலா, நம்பர் 1 நம்பர் 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் போத் த நம்பர் ஆர் ஈக்குவல். இல்லை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா போத் த நம்பர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர், ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இப்போ இந்த இடத்துல இஃப் நம் 1 ஈக்குவல் டு நம் 2 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போத் தி நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். எகெயின் இந்த எல்லா பிபிடிக்கும் ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லா பிபிடிக்குமே கீழே ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நம் 1 என்னது 20, நம் 2 என்னது 70. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் 20ம் 70ம் 1 தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு சொல்லுவீங்க. ரெண்டும் ஒன்றா கிடையாது. அப்போ இஃப்ல என்ன வரும்? ஃபால்ஸ்னு வரும். இஃப்ல ஃபால்ஸ் வந்தால் இஃப் என்ன பண்ணும்? எல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். எல்ஸ் இருக்குது. அப்போ எல்ஸில் உள்ளதை பிரிண்ட் பண்ணும். எல்ஸில் என்ன இருக்குது? நாட் ஈக்குவல்னு இருக்குது. அப்போ எனக்கு இது வெளியே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு கம்பைல் பண்ணுறேன். ஓகே, நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ அடுத்து உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் தரேன். இன்னொரு டாஸ்க் தரேன். ஓகேவா? இப்போது இந்த 2 நம்பரை நான் என்ன பண்ணுறேன்? டேரெக்டாக போடுறேன். நம் 1 = 20, நம் 2 = 70 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போடுறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 நம்பருக்கும் யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை நம் 1 நம் 2ல ஸ்டோர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப இந்த இடத்துல நான் என்ன நம்பர் வேணாலும் என்னால் கொடுக்க முடியும். நான் 46 and 67 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது 2ல் எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். இது 2 ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இது 2 ஈக்குவலாக இல்லையா எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இந்த மாதிரி நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். இங்கே வந்து நான் ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்கேனர் கேன்
ஈக்குவல் டு நியூ கேரர் சிஸ்டம் டாட் இன். ஸோ இன்ட் இங்கே ஒரு செமிகோலன் இன்ட் நம்ம ஈக்குவல் 20க்கு பதிலாக கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் நியூ ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட். ஓகே சூப்பர். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, கம்பைல் டைம், ரன் டைம். ஓகேவா, வச்சுக்கோங்க, கம்பைல் டைம், ரன் டைம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாவா சி போட்டு என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் தான் கம்பைல் டைம்னு சொல்கிறோம், ரன் டைம்னு சொல்கிறோம். இப்போது கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர் அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. ஓகேவா, கம்பைல் டைம் எரர்னு சொல்லுவாங்க, ரன் டைம் எரர்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பைல் டைம் எரர் அப்படின்றப்ப இப்போ இந்த செமிகோலன் இங்கே போடலை, சரியா, ப்ரோக்ராமை நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ கம்பைல் பண்ணுறப்பே எனக்கு ஒரு எரர் வருது அப்படின்னா இது கம்பைல் டைம் எரர். நான் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். இப்போது அடுத்து நான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகிறேன். சரியா, ப்ரோக்ராம் இப்போ நான் ரன் பண்ணுறப்ப இப்போ எனக்கு வந்து எரர் வரல. இப்போ எனக்கு என்ன ஆகுது, இன்புட் கேட்குது. இந்த நம்பர் 9க்கு வந்து இன்புட் கேட்குது. இப்போ நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். லெட்ஸ் சே 23ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ரெண்டாவது இன்புட் கேட்குது. இந்த ரெண்டாவது இன்புட்டில் நான் என்ன கொடுக்கணும், இன்டிஜர் நம்பர் தான் கொடுக்கணும். கரெக்டாக, இப்போ நான் வந்து KOLன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு எரர் வருது. இது ரன் டைம் எரர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பைல் டைம் எரர் வேறு, ரன் டைம் எரர் வேறு. சூப்பர். எகைன் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். கூல். இப்போது ஸ்கேனர் கிட்டே இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 நம்பர் போட போகிறேன். இங்கே ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எகைன் ரன் பண்ணலாம். ப்ரோக்ராம் ரன் ஆகுது. 10 அப்படின்னு நான் போட்டு என்ட்ரு தட்டுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம் 1க்குள்ளே 10 ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து நம் 2 போடணும். நம் 2வும் நான் 10 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா செகண்ட் நம்பரும் நான் வந்து 10ன்னு போடுறேன். இப்போ நான் என்ட்ரு தட்ட போகிறேன். இப்போது போத் தி நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. திரும்ப ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10 போடுறேன், அடுத்து 9 போடுறேன். இப்போது போத் தி நம்பர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா, சூப்பர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி கம்பேர் பண்ணுறோம், எப்படி என்ன பண்ணுறோம், இஃப்ல ட்ரூ எப்படி ஒர்க் ஆகுது, ஃபால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே சூப்பர். அடுத்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா, அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறது, ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணுறதுக்கும் இன்டிஜர் நம்பர் கம்பேர் பண்ணுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you next video. Bye bye.